அண்மை செய்தி சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மாநகரில் 10.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலத்தில் எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலமாக வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மாலை மற்றும் இரவு வேளைகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு 10 மணி அளவில் பெய்ய தொடங்கிய கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்புகளை மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கிறது. அதே போல் மத்திய பேருந்து நிலையம் வெள்ளக்காடாய் மாறியிருக்கிறது. இதனால் மாநகர மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் பதிவான மழை அளவு விவரங்களை மாவட்ட நிர்வாகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் 47.8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேலம் மாநகர பகுதியில் 10.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதேபோல் ஆனைமடுவில் 8 சென்டிமீட்டரும், ஏற்காட்டில் 6.3 சென்டிமீட்டரும், காடையாம்பட்டியில் 4.7 சென்டிமீட்டரும், ஆத்தூரில் 4.3 சென்டிமீட்டரும், கரியக்கோவிலில் 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. இதேபோல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் சேலத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக இருந்து வந்த வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் தண்ணீர் தற்போது தேங்கி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.